அமைச்சரவையில புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை வரவேற்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செந்தில் பாலாஜி உட்பட புதிதாக நியமிக்கப்பட்ட 4 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்பது திமுகவினரின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை நேற்று செய்திக்குறிப்பு வெளியிட்டது. அத்தோடு அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவிச்செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டார்கள். அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு ஆளுநர் மாளிகையில இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தினர், கூட்டணி கட்சி தலைவர்கள், துரைமுருகன் உட்பட உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை அளிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியுமே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி தொடங்கியதும் முதல் நபராக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சராக ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் அடுத்தடுத்து அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ள காரணத்தினால அவர் பதவியேற்க வேண்டிய தேவை எழவில்லை. இதன் பிறகு தொடர்ந்து ஆளுநரோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டது. அதுல ஆளுநருக்கு அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அருகே அமைச்சர் துரைமுருகன் அமர்ந்திருந்தார். இதன் மூலமா அமைச்சரவையில 10வது இடத்தில் இருந்த உதயநிதிக்கு முதல்வருக்கு அடுத்து 2வது இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. புதிய அமைச்சர்களுக்கான துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதவிலக்கு ஆயத்தீர்வைகள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறை கோவிச்செழியனுக்கும், சுற்றுலாத்துறை பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர்கள் நலத்துறை ஆவடி நாசருக்கு ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே சமயத்தில் உதயநிதிக்கு கூடுதல் துறைகள் ஏதும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. திரு இரா ராஜேந்திரன் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரா ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இரா ராஜேந்திரன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். திரு வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வி. செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். முனைவர் கோவிச்செழியன் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் கோவிச்செழியன் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவிச்செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும்
மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். கோவி செழியன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். திரு சாமு நாசர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு நாசர் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். சாமு நாசர் எனும் நான் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன்.